இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துக்கு செல்ல போகிறோம். கிட்டத்தட்ட முடிவுரைக்கு நாம் வந்துவிட்டோம். இன்னும் ஒரே ஒரு வகுப்பு, வருகிற செவ்வாய்க்கிழமை அடுத்த வகுப்பு நடக்கும். அதோடு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நிறைவடையும். கர்த்தர் சித்தமானால் புதிய ஆண்டிலே ஆவின் வரங்களை குறித்து 2வது வாரத்திலிருந்து நான் எடுக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். முதல் வாரத்தில் 2ஆம் தேதி வருகிறது. அப்பொழுது புதிய வருஷத்து வாக்கு தத்தத்தை கொடுத்து எல்லார் மேலும் எண்ணெய் பூசி வாக்கு தத்த அட்டைகளை கொடுத்து நாங்கள் ஜெபிப்பதுண்டு. இந்த 2ஆம் தேதி ஒரு விசேஷமான நாளாயிருக்கும். அதுக்கு அடுத்த புதன்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் புதிய வகுப்புகளை நாம் ஆரம்பிக்க போகிறோம். அடுத்த வாரத்தில் முடிந்த உடனே உங்களுக்கு முடிந்த அளவு சர்டிபிகேட்டுக்காக மிக அழகாக அதை அச்சிட்டு இந்த டிப்ளமோவை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 70% வகுப்புகளை அட்டன் பண்ண அவ்வளவு இருக்கும். அந்த சர்டிபிகேட் நாங்கள் கொடுப்போம். இது தீமோத்தேயு வேதாகம கல்லூரியிலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு சர்டிபிகேட். நம்முடைய ஸ்தாபனம் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டது. ஆகவே இந்த டிப்ளமோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசீர்வாதமாகவும் அல்லது உங்களுடைய ஊழியத்துக்கு பிரயோஜனமாகவும் அமையும். இப்பொழுது வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துக்கு செல்ல போகிறோம். கடந்த வாரம் கர்த்தருடைய கிருபையினாலே 1ஆம் 2ஆம் வசனங்களை நாம் தியானித்தோம். இப்பொழுது 3ஆம் வசனத்துக்கு நாம் செல்ல போகிறோம். பளிங்கு போன்ற தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதியை சொல்லிவிட்டு 3ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார், இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். நித்தியத்தை காண்பித்த பிறகு அந்த ஜீவ நதியை நாம் பார்க்கிறோம். அது செல்லுகிற விடமெல்லாம் விளைகிற அருமையான ஜீவ கனிகளை பார்க்கிறோம். அதனுடைய இலைகள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவை. சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார், இனி ஒரு சாபமும் இராது. அப்பாடா, ஒரு பெரிய ரிலீஃப். இந்த பூமியில வாழ்ந்த போது விதவிதமான சாபங்கள், வியாதிகள், மரணங்கள், நோய்கள், கலவரங்கள், ரத்தம் சிந்துதல். ஆனா பூமிக்குரிய வாழ்க்கையை முடிந்து பரலோகத்துக்கு போகும்போது இனி ஒரு சாபமும் வராது. இந்த பூமியில ஒரு கொடிய வல்லமை, சாபம் என்கிற வல்லமை. வேதாகமத்தில் 275 முறை சாபம் 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 என்ற வார்த்தை வருகிறது. ஆசீர்வாதத்துக்கு எதிர்மறையான ஒரு கடுமையான ஒரு வல்லமை, சாபத்தின் வல்லமை, மனிதனுடைய கண்களுக்கு தெரியாத வல்லமை, யாராலும் எந்த விஞ்ஞானியாலும் அளக்க முடியாத ஒரு வல்லமை. ஜுரத்தை அளந்து விடலாம், டயபெட்டிஸ் அளந்து விடலாம், இரத்த கொதிப்பை அளந்து விடலாம், கொலஸ்ட்ராலை அளந்து விடலாம். ஒரு மனுஷன்ல என்ன சாபம் இருக்கிறது, தாய் வழியா என்னென்ன சாபம் வருகிறது, தகப்பன் வழியா என்னென்ன சாபங்கள் வருகிறது, கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஆண்டவர் நம்மேல் அன்பு கூர்ந்து சாபத்தை அவர் இந்த பூமியில முறித்தாலும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இந்த உலகம் சாபத்துக்குள்ளாகத்தான் கடந்து செல்லும். 7 வகையான சாபங்கள் பொதுவாக ஒவ்வொரு மேலும் இறங்கி வருகிறது. முதல் சாபம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த சாபம், மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே வந்த சாபம், ஆண்டவர் விலக்கின கனியை புசித்ததினாலே வந்த சாபம், ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல் சாத்தானுக்கு செவி கொடுத்ததினாலே வந்த சாபம். இந்த சாபத்தினாலே உலகத்தில் புதிதாகிய முள் செடி முளைத்தது. சிருஷ்டிப்பில் அந்த முள் செடி முளைக்கவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் உண்டாக்கின யாவற்றையும் நல்லது என்று கண்டார். அவன் அந்த பழத்தை புசித்த பிறகுதான்
சாபத்தின் ஒரு சின்னமாக ஆண்டவர் இனி இந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று சொன்னார். சில காட்சிகள் நம்முடைய உள்ளத்திலே முள் போல குத்துகிறது, சில நம்முடைய கண்களிலே முள்களை போல குத்துகிறது. சாபம் ஒரு முள்ளை போல நம்முடைய இருதயத்திலே குத்தக்கூடியது. தேவனிடத்திலிருந்து வந்த சாபத்தை தேவன் தான் முறிக்க முடியுமே தவிர தேவதூதர்களாலும் ஊழியக்காரர்களாலும் முறிக்க முடியாது. ஆகவே தேவனிடத்திலிருந்து வந்த சாபத்தை தேவனே முறிக்கும்படி இயேசு நம்முடைய இரட்சகர் பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த சாபமான முள்ளை தலையிலே சுமந்தார். அதற்கு முன்பாக எத்தனையோ குற்றவாளிகளை ரோம அரசாங்கம் சிலுவையில கொண்டு அறைந்து கொண்டு இருந்தாலும் ஒருவருடைய தலையிலாவது முள்முடி சூடி கொல்லப்படவில்லை. இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்கள் கூட அவர்களுடைய சில முள் சூடப்படவில்லை. இயேசு கிறிஸ்து ஒரே ஒருவருக்கு தான் முழு வரலாற்றிலும் முள்முடி சூட்டப்பட்டு அவரை சிலுவையில் அறைந்த காரணம் அந்த சாபத்தை முறிக்கவே அந்த முள்முடியை அவர் சுமந்தார். தேவனிடத்திலிருந்து வருகிற சாபம். 2வது சாபம் ஆண்டவர் எழுதி கொடுத்த நியாய பிரமாணத்தை மீறுகிறதினாலே வந்த சாபம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நியாய பிரமாணத்தை கீழ்ப்படுகிறவர்களுக்கு, செவிசாய்க்கிறவர்களுக்கு, அதன்படி நடக்கிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் என்று எழுதுகிறார். என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் வந்து பலிக்கும். உபாகமம் 28:2-3 சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து அவர் விதித்த கட்டளைகள் மேல் நீ நடப்பாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேர். ஆனால் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை அசட்டை செய்து வேதத்தைக்கு செவி கொடுக்காமல் ஏனோதானே என்று கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுகிறவன் இன்னென்ன சாபங்கள் உன் மேல வரும் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 168ஆம் கடைசி வசனம் வரையிலும் 114 சாபங்கள் உன் மேல வந்து பலிக்கும். 2வது சாபம் நியாய பிரமாணத்தை மீறுதலினால் வந்த சாபம். அதுல ஒரு சாபம், இந்த நியாய பிரமாணத்திலே அதை கை கொள்ளலன்னா அவன் மரத்திலே தொங்கி சாவான். அப்சலோம் தகப்பனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்தான். அவனுடைய கொண்டை கருவாலி மரத்திலே தொங்கினது. யோவாப் வந்து அவனை குத்தி கொலை செய்தான். ஒரு சபிக்கப்பட்ட மரணம். இயேசு ஒரு பக்கம் முள்முடி சூட்டப்பட்டார். நியாய பிரமாணத்தினால் வருகிற சாபத்திலிருந்து மீட்கும்படி மரத்திலே அவர் தொங்கினார். கலாத்தியர் 3:13 அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எழுதும் போது மரத்திலே தொங்கினவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கும் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சாபத்தை முறிக்க ஒரு பக்கம் முள்முடி சூட்டினார், மறுபக்கத்திலே சாபமான மரத்திலே, ஒரு மரத்திலிருந்து விழுகையிலிருந்து ஒரு பழத்திலிருந்து சாபம் வந்ததுனால மரத்திலே தொங்கி ஜீவனை கொடுத்தார். 3வது ஒரு சாபம், மனிதனை மனிதன் சபிக்கிற சாபம். ஒரு மனைவிக்கு துரோகம் செய்து கணவன் இன்னொரு பெண்ணிடத்தில் போகும்போதே அவளால் தாங்க முடிவதில்லை. கணவனை சபிக்கிறார். மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யும் போது பிசினஸ்ல ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னரை ஏமாற்றி வஞ்சித்து பணம் எடுக்கும் போது மனுஷனை சபிக்கிறார். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று ஞானி நீதிமொழியில் எழுதினாலும் காரணத்தோடு போடுகிற சாபம் பலித்து விடுகிறது. சில தாய்மார் தன்னுடைய பிள்ளைகள் தங்களை கவனிக்கவில்லை என்று மண்ணை வாரி வீசி நீ நாசமா போவான்னு சொல்லுவாங்க. ஒரு வியாபாரி கள்ளத்தராசு வைத்து தன்னை ஏமாற்றுகிறதை காண்கும் போது
இவ்வளவு லஞ்சம் கொடுக்கலன்னா இதை நான் செய்ய மாட்டேன், உன் வீட்டு பிளான் சரியா வராது. அரசாங்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்கும் போது ஜனங்கள் சபித்து சொல்லுவார்கள், உன் கையை குஷ்டரோகம் பிடிக்கும், உன் கையை விளங்காம போ. மனிதரிடத்திலிருந்து வருகிற சாபம். அந்த சாபத்தை இயேசு ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் அவர் மகா மகிமையான தேவகுமாரனாய் இருந்தும் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டு இந்த சாபத்தின் வலிமையை தன்மேல ஏற்றுக்கொண்டார். நான்காவது ஒரு வகை சாபம் உண்டு. நேரடியாக தனக்கு தீங்கு இழைத்தவன் மேல சண்டை போடுறதுக்கு திராணி இல்லாம மந்திரவாதிகள்கிட்ட பணம் கொடுத்து பில்லி சுனியங்களை செய்து உன் குடும்பம் நாசமா போனோம், பிள்ளைகள் படிக்க கூடாது, ஆக்சிடென்ட் மேல ஆக்சிடென்ட் ஆகி அவன் சாகணும், அவன் கையிட்டு செய்கிற தொழில் முன்னேறக்கூடாது, சூனியம் செய்து செய்வினை செய்கிறனால வருகிற சாபங்கள். இது நாலாவது வகை சாபங்கள். ஐந்தாவது வகை ஒரு சாபம் உண்டு. நம்முடைய முற்பிதாக்கள் செய்த சாபம். முற்பிதா ஒரு கொலைக்காரனாய் இருந்தால், கள்ளத்தனமாய் ஏமாற்றி மற்ற சொத்துக்களை எடுத்திருந்தால், அந்த சாபங்களை பிள்ளைகள் அந்த குடும்ப சொத்தை அனுபவிக்கும் போது அது ஒரு தாயினுடைய தாலியை அழித்து செய்து தான் தாலியா செய்து போட்டா கூட அதுல இருந்து சாபம் வந்துடும். ஒரு குற்றவாளியை நான் குற்றமற்றாயும் மற்றவனாய் விடாமல் அவனுடைய குற்றத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிக்கிற நீதி உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தில் வருகிறது. தாய் மூலமாகவும் தகப்பன் மூலமாகவும் 3-4 தலைமுறை ஒரு மனிதனை சாபம் பிடிக்கிறது. என்னுடைய கிராமத்தில் என்னுடைய தெருவில் ஒரு மந்திரவாதி இருந்தார். மற்றவங்களுக்கெல்லாம் சூனியம் செய்கிற ஒரு வேலை. நிறைய அழகழகான ஆம்பளை பிள்ளைகள், 17 வயது ஒருவனும் தாண்ட மாட்டான். இந்த வயது வந்த உடனே சுத்து போயிடும். சாபம். ஆனா ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தால், நீதிமானாய் இருந்தால், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தால், அவனுடைய தலைமுறை 1000 தலைமுறைக்கு ஆண்டவரை இரக்கம் செய்வார். முற்பிதாக்கள் இடத்துல இருந்து சாபம். தாய்க்கு டயபெட்டிஸ் இருந்தா பிள்ளைக்கு வந்துருது, தகப்பனுக்கு ஆஸ்மா இருந்தா பிள்ளைகளுக்கு வந்துருது. தகப்பன் 40 வயசுல தூக்கு போட்டு செத்தான்னா பிள்ளையும் 40 வயசு ஆன உடனே தூக்கு போட்டுக்கலாமான்னு யோசிக்கிட்டே இருப்பான். பரம்பரை பரம்பரையாய் வருகிற சாபம். ஐந்தாவது இன்னொரு சாபம் உண்டு. தங்களுக்கு தாங்களே சுமத்தி கொள்ளுகிற சாபம். சாபத்தை முறிக்க இயேசு வந்த போதிலும் யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சாபங்கள் முறிக்கப்படாமல் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கும் போது, இந்த சாபம் எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும், வலிய அந்த சாபத்தை தங்கள் மேல் சுமந்தார். ஏங்க அப்படி சொல்றீங்க? எங்க மேல இருக்கட்டும் சொல்லிட்டா நிறுத்தக்கூடாதா? எங்க பிள்ளைகள் மேல அந்த சாபம் இருக்கட்டும் என்று யூதர்கள் சொன்னதுனால 19ஆம் நூற்றாண்டு வரையிலும் இந்த சந்ததியாய் அந்த சாபம் பிடித்தது. இஸ்ரவேல் தேசத்தில் அவர்களால் வாழவே முடியவில்லை. பல தேசங்களில் அநாதைகளை போல அகதிகளாக சுற்றி தெரிந்தார்கள். 19ஆம் நூற்றாண்டிலும் ஹிட்லர் எழும்பி 10 லட்சம் யூத குழந்தைகளை பிடித்து பெரிய பெரிய கிணற்றுக்குள்ளே தள்ளி விஷ வாயுவை அனுப்பி அவர்களை கொலை செய்தார். தற்செயலாய் நடக்கவில்லை, அவர்களாக தங்கள் தலைமையில ஏற்றுக்கொண்ட ஒரு சாபம். சிலன் திருடியிருப்பான். திருடினியான்னு கேட்டா என் புள்ள சத்தியமா திருடன் இல்லைன்னு சொல்லி தொலைய, என் புள்ள மேல என் சத்தியம் பண்ற. அநேக தங்களுடைய சந்ததிக்கு தாங்களே சாபங்களை சுமந்து கொண்டு வைத்து செல்கிறார். இது 6வது வகை சாபம். 7வது வகை சாபம் கடைசியாக ஒரு மனுஷனுடைய வாயின் வார்த்தைகள்னால குடும்பத்துக்கு சாபம். நீதிமொழி 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும்
நாவின் அதிகாரத்துல இருக்கு. நீ விசுவாச வார்த்தைகளை பேசினா உனக்கு ஆசீர்வாதம். நான் ஏன் தான் பிறந்தேனோ, நான் செத்து தொலைஞ்சா நல்லா இருக்கும், பூவும் புட்டுமா இருக்கும் போதே நான் போயிடணும், அப்பதான் என் புருஷன் என் மதிப்ப என் அருமையை தெரிவான், இப்படியே சொல்லுவாங்க. பிள்ளைகளை சனியன, முட்டாள, கழுத, நாய் திட்டுவாங்க. இவங்க வாயின் வார்த்தையினால அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி 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 சாபத்தை வர்ணிக்கிறார். ஒரு சொன்னார், பிரதர் உங்க மீட்டிங்க்கு எல்லா ஆயத்தமும் பண்ணிருக்கு, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தெல்லாம் உங்க மீட்டிங் உடைய நோட்டீஸை நாங்க கொடுத்திருக்கோம். ஆனா பாருங்க, இந்த தமிழ் மக்கள் ரொம்ப இருதய கடிதம் உள்ளவங்களை பாருங்களேன், ஒருத்தரும் மீட்டிங் வர மாட்டாங்க. நீ ஏன் போய் நோட்டீஸ் கொடுத்தா வேணும்? உனக்குதான் பெரிய அவிசுவாசமான விசுவாசம் இருக்க, மீட்டிங் ஒருத்தர் வர மாட்டாங்கன்ட்டு ஏன் கஷ்டப்பட்டு ஏன் போய் நோட்டீஸை கொடுத்திருக்கிற பிரதர், கர்த்தர் கொண்டு வருவார் அப்படி சொல்லு. நோட்டீஸை கொடுத்திருக்கிறானா? தமிழ் மக்கள் எல்லாம் ரொம்ப கடினமான இருதயம் உள்ளவங்களா? ஒருத்தன் கூட மீட்டிங் வர மாட்டான் பாருங்களேன். வாயின் வார்த்தைகள்னால அநேக சாபங்களை குடும்பங்களுக்கு கொண்டு வருகிறார். இந்த உலகம் சாபத்துக்குள்ளாக தான் போய்கொண்டு இருக்கிறது. போக போக இரத்த பழிகளுக்குள்ளதான் போய்கொண்டு இருக்கிறது. சின்ன இலங்கை தேசம், ஒரு ஆர்மிக்காரனை கொன்ன ஆர்மிக்காரை வந்து விடுதலை புலியில 7 பேரை கொல்லுவாங்க. விடுதலை புலி அதுக்கு பழி வாங்குவான். இரத்த பழிகளினால இந்த உலகம் நிறைந்து சாபத்துக்குள்ளா போகுது. ஒரு சொல்லுகிறார், இதுவரையிலும் 14,500 யுத்தங்கள் இந்த உலகத்துல நடந்து இரத்த கரைப்பட்டு தீட்டுப்பட்டு போயிருக்கிறது. முன்னாலெல்லாம் உலகமாக யுத்தம் நடந்தா போர் வீரர்கள் தான் மரிப்பாங்க. ஆனா பிறகு யுத்தம் நடக்க 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 பொதுமக்கள் தான் அதிகமாய் மரித்தார்கள். ஜப்பான்கார மேல கொண்டு போட்டா, ஆர்மியில கொண்டு போட்டா பரவாயில்ல, சாதாரண நாகசாகி, ஹீரோஷிமா 2 பட்டணத்துல போட்டு அவ்வளவு பேரும் பொதுமக்கள், இன்னசென்ட் பீப்புள், குழந்தைகள் எல்லாம் செத்தாங்க. ஆனா பரலோகத்து போகும்போது ஒரு அருமையான வார்த்தை, இனி ஒரு சாபமும் வராது. அல்லேலூயா. எல்லாம் பூமியோட முடிஞ்சு போகுது. எவ்வளவு பெரிய ரிலீஃப். ஆண்டவர் சொல்லுகிறார், உபாகமம் 23:5 உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்து, உன் தேவனாகிய கர்த்தர் எல்லா சாபத்தையும் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, சிலுவையில தொங்குகிறவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கும் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். வெளிப்படுத்தல் 22:4 நாம் இப்போது வாசித்தோம், இனி ஒரு சாபமும் வராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதன் மேல் இருக்கும். பரலோகத்துக்கு போகும்போது தேவனுடைய சிங்காசனம் நமக்குள்ளே இருக்கிறதையும் நாம் தேவனுடைய சிங்காசனத்துல இருக்கிற ஒரு அபூர்வமான அனுபவத்தை பெறுவோம். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். 3ஆம் வசனம், இனி ஒரு சாபமும் வராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதன் மேல் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமங்கள் அவருடைய நெற்றியின் மேல் இருக்கும். ஊழியக்காரர்களுக்கு என்று ஒரு கடைசி ஆசீர்வாதத்தை இந்த வேதத்தை முடிப்பதற்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். அவருடைய ஊழியக்காரர், உலகத்துக்கு ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு, அரசாங்கத்துக்கு ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு, பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு. யாக்கோபை போல ராகேலுக்காக 7 வருஷம் ஊழியம் செய்தது உண்டு, மந்தைக்காக இன்னொரு 7 வருஷம் ஊழியம் செய்தார்.
பலர் பல காரியங்களுக்காக ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே பரவும்படி 3 வகை ஊழியக்காரர்களை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஏற்படுத்தினார். முதலாவது ஆசாரியர்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யணும். கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் அவருக்கு தூபம் காட்டணும், ஜனங்களுக்காக பலி செலுத்தணும், கர்த்தருடைய நாமத்திலே ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். ஆசாரிய ஊழியம். தீர்க்கதரிசிகளின் ஊழியம் இருந்தது. கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடையில நின்று ஒப்புரவாக்கி கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கையையும் மனுஷனுடைய கையையும் இணைக்கிற ஒப்புரவாக்குகிற தீர்க்கதரிசியின் ஊழியம். 3வது ஊழியம் கர்த்தருடைய நாமத்திலே தேவ ஜனங்களை அரசாண்டு உள்நாட்டு குழப்பம் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து சத்துருக்கள் படையெடுத்து வராமல் பாதுகாக்கக்கூடிய ஊழியம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது 5 வகை ஊழியங்களை சொல்லுகிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். ஆண்டவருக்காக முழுவதும் அர்ப்பணித்து அவர் மேல பிரிய வைத்து அவர் சொல்லுகிறதை செய்கிற ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை பரலோகத்திலே ஆண்டவர் கனம் பண்ணுகிறதை பார்க்க. யோவான் 12:26 ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ என்னுடைய ஊழியக்காரனும் அங்கே இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனே ஆனால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பரலோகம் கனம் பண்ணும், தேவதூதர்கள் கனம் பண்ணும். அவன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடித்துட்டு பரலோக அந்த ஒளிமயமான தேசத்துல பிரவேசிக்கும் போது கர்த்தர் அவனை தட்டி கொடுத்தது, நல்லது, உண்மை, உத்தமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. வேதம் முழுவதையும் பார்த்தால் ஊழியக்காரருக்குரிய பங்குகள், ஆசீர்வாதங்கள், சுதந்திரங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே லேவி புத்திரர் அவ்வளவு பேரையும் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரராய் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு நானே பங்காயிருப்பேன். உலக பிரகாரமான பங்கு அல்ல, நானே அவருடைய சுதந்திரமாய் இருப்பேன். சங்கீதம் 16:6 சொல்லுகிறார் தாவீது, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு என்று விசேஷமாய் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். ஏசாயா 54:17 இது என் ஊழியக்காரர்களுக்கு என்னால் உண்டான சுதந்திரம் என்று சொல்லிவிட்டு கூடவே சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு என்னால் உண்டான சுதந்திரம் என்று கர்த்தர் பக்தி வைராக்கியமாய் சொல்லுகிறார். மலியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:17-18 எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் நான் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குவேன். என்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள். வேதம் முழுவதிலும் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு என்று கொடுத்திருக்கிற ஒரு விசேஷமான ஆசை. ஆண்டவர்களை உங்களுக்கு ஊழியத்துக்கு அழைப்பை கொடுத்தால் நிச்சயமாய் அவர்களுக்கு ஊழியம் செய்யும். எல்லா விசுவாசிகளும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில, யூதேயாவில, சமாரியா, பூமியின் கடைசி வரைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பெரிய மேடை போட்டு பிரசங்கம் பண்ணக்கூடிய தாளந்து இல்லாம இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது அதுவே ஒரு நல்ல ஊழியமாய் இருக்கும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறதா இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் கனம் பண்ணுவார். எப்படி கனம் பண்ணுகிறாராம்? மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய சமூகத்திலே, அவருடைய அருகிலே இருப்பார். ஆண்டவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். ஆண்டவர் அவர்களை முத்திரையிட்டு சதா காலங்களிலும் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவர். தேவனுடைய முத்திரையை தரித்தவர்களாயிருப்பார். சாத்தான் தன்னுடைய முத்திரையாகிய 666 அவனை பின்பற்றுகிறவர்களுக்கு தரிப்பான்.
கர்த்தர் தம்முடைய நாமத்தையே, புதிய எருசலேமின் நாமத்தை, ஆட்டுக்குட்டியானவருடைய புதிய நாமத்தை நம்முடைய நெற்றியில தரித்து, இவன் என்னுடையவன், 100க்கு 100 என்னுடையவன், முழு பரலோகமும் பார்க்கும்படி அந்த நாமத்தை தரித்து கனம் பண்ணுவார். பழைய ஏற்பாட்டில மோசே சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த பூலோகத்தில் உள்ள ஜகல சாதி ஜாதிகளும் உன்னை பார்த்து பயப்படுவார். இப்பொழுது கர்த்தருடைய நாமம் நம்முடைய நெற்றியில தரித்திருக்கிறது. நித்தியத்திலும் நாம் கர்த்தருடையவர்கள், அவர் நம்முடையவர் என்கிற நாமம் அவருடைய ஊழியக்காரருடைய நெற்றியிலே தரித்திருக்கும். 5வது வசனம், அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனும் வெளிச்சமும் அவளுக்கு வேண்டுவதில்லை. இந்த பூமியிலே ஆண்டவர் சூரியனை உண்டாக்கினார் வெளிச்சம் கொடுப்பதற்கு. சூரியனை உண்டாக்கினார் இலைகள், மரங்கள், ஸ்டார்ச் தயாரித்து காய்களை, கனிகளை விளை செய்து ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு. யோசேப்பின் ஆசீர்வாதத்தில் ஒன்று, சூரியன் பக்குவப்படுத்தும் கனிகளால் கனிகளை பக்குவப்படுத்தி சுவைமிக்கதாய் தருகிறது இந்த சூரியன். பகலிலே மனிதன் உழைப்பதற்கு வெளிச்சம் கொடுப்பது இந்த சூரியன். இரவு நேரம் வரும்போது மனிதன் தூங்கி இளைப்பாற வேண்டும் என்பதற்காக சூரியனை அஸ்தமிக்க செய்து ஒரு நைட் லேம்பை போடுவது போல சந்திரனை வைக்கிறார், நட்சத்திரங்களை வைக்கிறார், டிம்மாக்கி மனிதனுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார். ஆனால் நித்தியத்துக்கு நாம் செல்லும் போது சரீர உழைப்பு நமக்கு தேவையில்லை, அங்க டிம்மாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கிறிஸ்துவே அங்கே விளக்காய் இருப்பார். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வேண்டியதில்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். பரலோகம் முழுவதும் மகிமை தேசம் என்று அழைக்கப்படுகிறது. பரலோகம் முழுவதும் மகா பிரகாசமா இருக்கும். அங்க இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. ஆனா நம்ம வாழ்கிற நாள்வெல்லாம் சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும், இரவு இருக்கும், பகல் இருக்கும். இயேசுவோடு நாம் 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் போதும் கூட சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும். ஆனா நித்தியத்துக்கு போகும்போது நித்திய மகிழ்ச்சி இருக்கும், நித்திய பிரகாசம் இருக்கும். அங்க நமக்கு கடின உழைப்பு இருக்காது. அங்க பிரகாசிக்கிறது. பிதாவாகிய தேவனை பார்த்தால் அவருக்கு ஒரு பெரிய மகிமை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாய், குமாரனாய் இயேசுக்கு ஒரு பெரிய மகிமை. எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, அவர் பிதாவின் தன்மமாய் ஆர்ந்தது, அவருடைய மகிமையின் சொரூபமாய் இருக்கிறார். மருவ மலையில் அவருடைய மகிமையை கண்ட சீஷர்கள் எழுதுகிறார்கள், யோவான் 1:16, நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம், அது அவருடைய ஒரே பேரான பிதாவினுடைய மகிமைக்கு ஒப்பாய் இருந்தது. சங்கீதம் 24:7 சொல்லுகிறது, வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உங்களுக்குள் பிரவேசிக்க விரும்புகிறார். பெரிய மகிமையின் ராஜா. பிதாவானவர் மகிமையின் தேவன் மட்டுமல்ல, குமாரன் மகிமையின் தேவன் மட்டுமல்ல. 1 பேதுரு 4:14 சொல்லுகிறது, மகிமையின் ஆவியானவர், அவரும் கூட மகிமையின் ஆவியானவர் தான். அங்குள்ள ஒவ்வொரு தேவதூதர்களை பார்த்தால், இயேசுடைய கல்லறையிலிருந்து அந்த கல்லை புரட்ட வந்து அந்த கல்லறை மேல உட்கார்ந்து இருந்த தேவதூருடைய முகம் மின்னலை போல பிரகாசித்தது. தேவதூதருடைய முகமும் மின்னலை போல பிரகாசித்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, பரலோகத்திலிருந்து மிகவும் அதிகாரமுள்ள ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான், அவருடைய மகிமையால் பூமியே பிரகாசித்தது. ஒரு தேவதூருடைய மகிமையால் பூமியே பிரகாசிக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை தேவதூதர்கள், அவருடைய எண்ணிக்கை 1000 10,000 இருந்தா அந்த மகிமை எவ்வளவு பெருசா இருக்கும்.
நம்ம மனவாட்டியா ஆண்டவருடைய அருகில இருக்கும் போது நாமும் கூட மகிமையாய் பிரகாசிப்போமா. சங்கீதம் 45:13 சொல்கிற, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவர். அந்த மகிமை பிரகாசிக்கும் போது அந்த நகரத்தின் அசிபார் எல்லாமே வைரங்களால, வைடூரியங்களால, முத்துக்களால, விலையேறப்பட்ட கற்களால செய்திருக்கிறனால தேவனுடைய பிரகாசம் அப்படியே எதிரொலிக்கும். அதுல பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். பரலோகம் முழுவதும் விதவிதமான கலர்கள்னால நிரம்பி இருக்கும். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வீட்டை கொடுத்தாருன்னா கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த வீடு புது பிரகாசமாய் புது நிறமா மாறிடும். முதல்ல கார் நிற்கிறதுக்கு ஒரு கார் ஷீட் இருக்கும். கொஞ்சம் பொறுத்து பார்த்தா அந்த வீடே புதுசா மகிமையா மாறிக்கொண்டே இருக்கும். நிமிஷம் நிமிஷம் பழசு ஒண்ணு இருக்காது, எல்லாம் புதிதாய்கொண்டே இருக்கும். உங்க வீட்டு பின்தோட்டத்துல கத்திரிக்காய் போட்டிருப்பீங்க, கொஞ்சம் பொறுத்து பார்த்தா பெரிய பெரிய பொடலங்காயா தூங்கிட்டு அது கூட ஒளி வீசி கொண்டு இருக்கும். ஏன்னா அது மகிமையின் தேசம். எல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் புதுசா மாறிட்டே இருக்கும். புது புது கலர்கள் மாறிட்டே இருக்கும். சில டிராமாக்களை பல கலர் வச்சுட்டு அப்படி சுத்தினாங்கன்னா நடிகர் போது அப்படி கலர் அப்படி சுத்தி வரும். பாட்டு பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க மேல பல கலர் சுத்தி வரும். அது நம்ம கண்ணையே கெடுத்துரும். ஆனா பரலோகத்தோட மகிமை அப்படி இருக்காது. எந்த திசைக்கு திரும்பினாலும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவ்வளவு, அதுதான் மகிமையின் தேசம். அடுத்த வசனம் விதமாய் சொல்லுகிறது. 5ஆம் வசனம், அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள், சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். நம்முடைய ஆண்டவரோடு கூட நாம் அரசாளுவோம். நம்ம எல்லா ராஜாக்களாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 1:6 நாம் வாசிக்கிறோம். அவரோடு கூட அரசாளுவோம் என்று புது பாடலை பாடினார்கள். இந்த பூமியில இருக்கும் போதே நமக்கு ஆண்டவர் ஒரு ஆளுகையை தருகிறார். நித்தியத்துல நீங்கள் அண்ட சராசரங்களை ஆள வேணும், கோளங்களை ஆள வேணும், சூரியன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யணும். அதுக்காக பூமியிலேயே ஆண்டவர் ஒரு ஆளுகையை தருகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன் முதலாவது தன்னைத்தானே, தன்னுடைய எண்ணங்களை ஆளுகை செய்யணும், தன்னுடைய ஐம்புலன்களை, தன்னுடைய சிந்தனைகளை ஆளுகை செய்யணும். அவன் நினைவுகளை சும்மா காட்டு கழுதைகள் போல அவுத்து விட்டுறக்கூடாது. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவனுடைய பலனுள்ளவைகளா இருக்கிறது. அதனாலே சகல எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படியும்படி சிறைப்படுத்துது. தீய எண்ணங்கள் வரும்போது அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்து விடுங்க. பாவத்தின் எண்ணங்கள் வரும்போது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பேச ஆரம்பித்து விடுங்க. ஒரு நல்ல பாடலை பாட ஆரம்பித்து விடுங்க. அந்த எண்ணத்தை உடனுக்குடன் சிறைப்பிடிங்க. உங்களை நீங்கள் அரசாள தெரியணும். உன்னுடைய குடும்பத்தை அரசாள தெரியணும். உன்னுடைய கணவனை, உன்னுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆளுகைக்குள்ளாய் நீங்கள் கொண்டு வந்து அரசாள தெரியணும். ஒரு சூழ்நிலைகளை அரசாள தெரியணும். தீய மனிதர்களை அரசாள தெரியணும். அப்போதான் நித்தியத்திலே ஆளுகை செய்ய முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நாம் அவருக்காக பாடுகளை சகித்தோம் என்றால் அவரோடு கூட ஆளுகையும் செய்யும். சகலவற்றையும் ஆளுங்கள் என்றுதான் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆதியாகமம் 1:28 மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது சகல மிருகங்களையும், மீன்களையும், சகல பறவைகளையும் கீழ்ப்படுத்தி அவளை ஆண்டு கொள்ளுங்கள். ஒரு குட்டி ராஜாவை போலத்தான் ஆதாமை ஆண்டவர் வைத்திருந்தார். இங்கே நித்தியத்திலே நாம் சதா காலங்களிலும் அரசாட்சி செய்யும். இங்க பூமி மாதிரி அல்ல. ஒபாமா அமெரிக்காவில எல்லாம் 4 வருஷம் தான் ஆளு. இந்தியாவில் 5 வருஷம், 1 வருஷம் போனஸ்.
ஆனா பரலோகத்தில் உள்ள ஆளுகை நித்திய ஆளுகை. அதுவும் ஆண்டவரோடு ஆளுகை செய்யும் போது எத்தனை சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒரு மினிஸ்டரா போடுவார். உனக்கு இந்த ஏரியாவில் உனக்கு ஆளுகை. நான் ரொம்ப காலம் 1000 வருஷம் அரசாட்சியில் ஆளுகை பற்றி தான் யோசிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் மண்டையை உடைச்சி எந்த தேசத்தை நான் 1000 வருஷத்து அரசாட்சியில் அரசாள போறேன். எனக்கு ஆஸ்திரேலியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் மகன் அங்க படிக்கும்போது கூட்டு கொண்டு போனேன். அங்க 5-6 பேர் கஞ்சா அடிச்சு குடிச்சிட்டு இருக்கான். எனக்கு வந்ததே கோபம். ஆண்டவர் சொன்னார், பொறு 1000 வருஷம் அரசாட்சி வரட்டும். உங்களுக்கு எந்த தேசம் விருப்பமோ ஆண்டவர்கிட்ட எப்பவுமே புக் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா உன் கிரீடத்தை வேற ஒருத்தர் எடுத்துட்டு போயிடக்கூடாது. நம்ம பூமியிலையும் அரசாளுவோம், பரலோகத்திலையும் அரசாளுவோம். ஆமே, ஹல்லேலூயா. அதனால உட்காரும் போதே ஒரு ராஜ மொழிங்க, ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம். நான் ராஜாவாக ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமே. கிரேக்க தேசத்து அந்த பெரிய ராஜா பேர் அலெக்சாண்டர். மக அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்தான். இந்தியாவில் புருஷோத்தமன் என்று நார்த் இந்தியாவில் அரசாண்டு கொண்டிருந்த ராஜாவை பிடித்தான். அந்த கைது செய்து விலங்கிட்டு ராஜா முன்னால கொண்டு வந்தாங்க. மற்ற எல்லா ராஜாவும் பாய்ந்து நடுங்கி கோல மாதிரி வருவான். ஆனா இந்தியாவில இருந்து அந்த புருஷோத்தமன் ஒரு கம்பீரமா ராஜா முன்னால ராஜ நடை நடந்து வந்தான். அலெக்சாண்டருக்கு பெரிய ஆச்சரியம். அதை பார்த்து கேட்டார், நான் உன்னை எப்படி நடத்தணும் சொன்னா, நான் ராஜா, என்னை ஒரு ராஜாவை போல நடத்தணும். அலெக்சாண்டருக்கு அது தூக்கி வாரி போட்டு, உன்னுடைய ராஜ்யத்தை நீனே அரசாளலாம் என்று அவனுடைய கையில கொடுத்து விட்டு அவன் திரும்பி போய்விட்டான். நம்ம எல்லாம் ராஜாக்கள். உங்க மொழியும் ராஜ மொழியா இருக்கணும். நீங்க உட்கார்ந்தாலும் கம்பீரமா உட்காரணும். 1000 கப்பல் முழுகி போச்சு அப்படி உட்காரக்கூடாது. சதா காலங்களிலும் அரசாளுவோம் என்றால் இங்கேயும் நாம் அரசாளுவோம், அங்கேயும் நாம் அரசாளுவோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அங்கே ராக்காலம் இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். 6ஆம் வசனம். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமும் உள்ளவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை சாதாரணமாய் நினைத்துக் கொள்ளாதே. இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானது. ஆண்டவருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. யோவான் 6:63 சொல்லுகிறார். எபிரேயர் 4:12 கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கதாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் ஒருபோதும் ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அது ஒளிந்து போகாது. அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி ஜனங்களை குணமாக்குகிறார். கர்த்தர் தம்முடைய எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வசனத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஒரு சின்ன உறுப்பாயிலும் அது ஒளிந்து போவதில்லை. ஆகவே இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமும் உள்ளவைகள். ஏனோ தானே என்று எடுத்துக்கொள்ளாது. இந்த வசனங்கள் உன்னை நியாய தீர்க்கிற ஒரு வசனங்களாய் மாறிவிடக்கூடாது. சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும்படிக்கு ஆண்டவர் ஊழியக்காரரை வைத்து தேவதூரிடத்தில் ஒப்புவித்து அதை தேவதூர ஊழியனுக்கு ஒப்புவிக்கிறான். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆண்டவர் இந்த வெளிப்பாட்டின விசேஷத்தை அருளி செய்தார். பிதாவானவர் குமாரனுக்கு அருளி செய்கிறார், குமாரன் தூதனுக்கு அருளி செய்கிறார்.
தேவனுடைய ஊழியக்காரர்கள், சுவிசேஷராக இருந்தாலும், போதையராக இருந்தாலும், அப்போஸ்தலனா இருந்தாலும், தீர்க்கதரிசிகளா இருந்தாலும், தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அறிவிக்கிறார். தீர்க்கதரிசிகளை கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். 7ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறார். ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும் 6 முறை சீக்கிரமாய் வருகிறார். முதல் முறை எபேசு சபைக்கு எழுதும்போது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. பெர்கமு சபைக்கு எழுதும்போது வெளிப்படுத்தல் 2:16, நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. மூன்றாவதாக வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பிலடெல்பியா சபைக்கு எழுதும்போது, நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சிலரிடத்துல நான் வருகிறேன்ங்கிறது எச்சரிப்பாய் இருக்கிறது, சிலரிடத்துல வருகிறேன் என்கிறது வாக்குத்தத்தமாய் இருக்கிறது, சிலரிடத்துல வருகிறேன் என்று சொல்லுவது நமக்கு ஆனந்த பரவசத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. நம்ம அப்பா வீட்டுக்கு வாராருன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு பெரிய சந்தோஷம். எத்தனை வருஷம் எங்க அப்பாவை பார்க்கல, போலீஸ்காரன் வாராருன்னா வைத்த கலக்குது. ஏசு சிலருக்கு போலீஸ்காரன் மாதிரி வராரு, சிலருக்கு சவுக்கு தூக்கிட்டு வராரு. ஒவ்வொரு சபைக்கும் எழுதுறாரு, நான் வரேன் ஒழுங்கா இருக்கு, ஆதி அன்புக்கு மறுபடியும் திரும்பிடு. எபேசு சபையை பார்த்து சொல்றாரு, நான் சீக்கிரமா வந்து நீ மனம் திரும்பலன்னா விளக்கு தண்ட உந்தை விட்டு அகற்றுவேன், உன் வாழ்க்கை இருளாயிரும். ஆனா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல மட்டுமே ஆண்டவர் 3 முறை சொல்லுகிறார். முழுசு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 6 முறை சொல்லுகிறார். அதுல 3 முறை சபைகளுக்கு சொல்லுகிறார். எபேசு சபைக்கு, பெர்கமு சபைக்கு, பிலடெல்பியா சபைக்கு சொன்னார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 3 முறை சொல்றார். 7ஆம் வசனத்துல, 7ஆம் வசனம் தான் நம்ம இப்ப வாசிக்கிற வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அடுத்தவர் எங்கே சொல்லுகிறார்? 12ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. 20ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். 3ஆம் தடவை சொல்லும் போது பூமியிலிருந்து ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு, ஒரு பதில் கொடுக்கப்படுகிறது. ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே. அதத்தான் உன்னத பாட்டுல வாசிக்கும். 8ஆம் அதிகாரம் உன்னத பாட்டுல கடைசி வசனம், நேவசரே தீவிரியும் சீக்கிரமாவாரம். ஆத்தும நேசர் வர்ற காலம் தாமதிக்கும் போது அதை தாங்கிக் கொள்ள முடியும். சீக்கிரமாய் வாரும் என்று கூப்பிடுகிறதை பார்க்க. ஆகவே 3 முறை சீக்கிரமாய் வருகிறேன். மறுபடியும் வாசிக்கிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். முதல்ல 1ஆம் அதிகாரத்துல சொன்னார், 3ஆம் வசனம் நினைக்கிறேன், இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். சிலரு வாசிட்டு மறந்துடுவாங்க, சிலர் கேட்டு அந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவாங்க. ஆனா ரொம்ப முக்கியமானது என்ன? வசனத்தை கை கொள்ளுவது. வசனத்தை கை கொள்ளுவது. ஒரு சர்ச்சை போயிருந்தேன், பாஸ்டர் பிரசனத்தை கேட்கிறோம்பா. அன்னைதான் புதுசா போனேன் ஒரு சர்ச்சைக்கு. இந்த சர்ச்சு பாஸ்டர் கேட்டார், போன வாரம் பண்ண பிரசங்கம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? ஒரு கையும் உயரல. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியே பிரயோஜனம் உட்காந்து. ஏன்னா போன வாரம் பண்ண பிரசங்கத்தை நீங்க கை கொள்ளலன்னா திருப்பி திருப்பி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல, என்ன பிரயோஜனம்? பிரசங்கத்தை கேட்டு வீட்டுல போய் அதை தியானித்து, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை நான் சொந்தமாக்குறேன், இந்த மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். போன ஞாயிற்றுக்கிழமை எங்க சர்ச்சில் சொன்னேன், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்னென்ன ஆசீர்வாதம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கும் போது, குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் போது,
அதை வீட்டுல போய் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி அப்படியே இரத்த கோட்டைக்குள்ள நம்ம ஒப்பு கொடுத்தா, கர்த்தருடைய கிருபையின் அடைக்கலத்துக்கு ஒப்பு கொடுத்தா, எப்படி சீஷர்கள் எல்லாம் கர்த்தரையும் அவருடைய கிருபைக்கும் ஒப்பு கொடுத்தார்கள், அந்த ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரிக்கிறதுல இந்த கால கேட்டு விட்டு போயிறாங்க. ஆகவே ஆரம்பத்தில் அவர் சொன்னார், இதை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஆனால் முடிவில் சொல்லுகிறார், கை கொள்ளுகிறவன் தான் பாக்கியவான். அடுத்தது 8வது வசனம். யோவானாகிய நான் இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். ஆவிக்குள்ளாகி எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 2 காரியங்கள் அவருக்கு சம்பவித்தது. ஒன்று அவருடைய கண்களால் கண்டார், அடுத்தது காதினால் கேட்டார். சில இடத்துல வெறும் ஆடியோ சீட், சில இடத்துல போட்டா வீடியோ சீட். சில பாட்டு வெறும் ஆடியோல மட்டும் கேட்டுட்டு இருக்கும். சில பாட்டை பார்த்தா அந்த அதுக்கு ஏற்றபடி வாயை அசைத்து அவங்க பாடிட்டு இருப்பாங்க. ஆடி பார்க்கவும் செய்யலாம், கேட்கவும் செய்யலாம். பரலோகத்துல பார்த்த போது காட்சியில அப்படியே வெறும் சத்தம் தான் கேட்டுட்டு இருக்குன்னா ரொம்ப ஏமாற்றமா இருந்திருக்கு. நான் கண்டேன் கேட்டேன் என்று எழுதுகிறார். யோவானாகிய நான் இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்து. திடீர்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டார். இந்த தேவதூதன் காட்டிக்கிட்டே இருக்கிறான். எந்த தேவதூதன் காட்டிக்கிட்டே இருக்கிறான்? 7 கோபாக்கினை கலசங்களை பூமியில ஊற்றின ஒரு தேவதூதன் தான் இவ்வளவத்தையும் காட்டிட்டு இருக்கிறான். திடீர்னு பார்க்கிறாரு, கேட்கிறாரு. தேவதூதன் கால விழுந்துட்டார். தேவதூதன் அவசரமா அவரை பிடிச்சு எடுத்து நிறுத்தி 9ஆம் வசனத்துல சொல்லுகிறார், நீ இப்படி செய்யாதபடி பார், உன்னோடும் உன்னுடைய சகோதரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனையே தொழுது கொள். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 முறை அப்படி தேவதூதனுடைய பாதத்தில் விழுந்ததை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் தேவதூதனுடைய பாதத்தில் விழுந்தார். 2வது முறையும் ஒரு தவறு செய்தார். வெளிப்படுத்தல் 22:9 வாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் தேவனை மட்டுமே தொழுது கொள்ளணும். இன்றைக்கு பல சக்திகள் மனிதனுடைய ஆராதனையை, மனுடைய தொழுகையை, வணக்கத்தை எதிர்பார்க்கின்றன. சினிமா நடிகர்களுடைய காலில் போய் விழுறாங்க. முதலமைச்சர் காலில் விழுந்தாதான் மந்திரி பதவின்னு விழுறாங்க. கல்யாண நேரத்தில் புது மாப்பிள்ளைகள் வந்து நமஸ்காரம் பண்ணுங்கன்னு காலில் வந்து விழுறாங்க. நம்முடைய தேசத்துல எதைத்தான் கும்பிடணும், எதைத்தான் கும்பிடக்கூடாது, இதைத்தான் தொழுது கொள்ளணும், ஒன்னும் அவங்களுக்கு தெரியவே இல்லை. கணவனை தொழணும், கணவனை கண்கண்ட தெய்வம். குழந்தைய தொழணும், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. கீழே எழுதுவான், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். வாழ்த்த வயதில்லைன்னா அமைதியா இருக்கு. என்னத்துக்கு அவன் காலில் விழுந்து கடவுளுடைய கோபாக்கினை பெறணும். வாழ்த்த வயதில்லையா வணங்குறாங்களா? குரங்க பார்த்தா அதையும் வணங்குறான், சூரியனை பார்த்தா அதையும் வணங்குறான், எதை பார்த்தாலும் பெருச்சாலியை பார்த்தாலும் வணங்குவான், கரப்பாம்பூச்சை பார்த்தாலும் வணங்குவான். நம்ம தேசத்துல அப்படி பழமொழிகள் நிறைய வந்திருக்கு. அன்னையும் பிதாவும் முன்னறிது அவங்கள வணங்கு. எதை பார்த்தாலும் வணங்குறது. அவன் சொல்றான், தேவனை தவிர வேற யாரையும் தொழுது கொள்ளாது. 10 கட்டளைகளை முதல் கட்டளையே தேவனாகிய கர்த்தர் ஒருவர், அவருக்கு தான் முழு இருதயத்தோடு ஆராதனை. மற்றது வணங்குவதை ஆண்டவர் எதிர்பார்ப்பது. ஏசாயா பரலோக காட்சியை பார்த்தார். சேராபீன்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. கர்த்தர் உயர்ந்தமான சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறத பார்த்து அவரை தொழுது கொள்ளுற விட்டுட்டு கேராபீன்களை திரும்பி பார்த்த உடனே கேராபீன்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? 2 கைகளை முகத்தை மூடிட்டாங்க. அப்பா, எங்க மூஞ்ச நீ பார்க்காத,
இதை ஆராய்ச்சி செய்யாத, எங்க காலில் விழணும்னு உனக்கு தோணும், அவரை பார், அவர் தான் உன்னை உண்டாக்குனவர், அவர் தான் ஆராதனைக்கு பாத்திரர். அதனால தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, ராஜாவே உம்முடைய பொற்சிலை நாங்கள் வணங்குவதில்லை என்று உமக்கு தெரிந்திருக்க கடவுள். நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன், அவரு தான் ஆராதனை, அவரு தான் ஆராதனை. மற்றவங்களை நம்ம மதிக்கலாம், ஆனா அது பெரிய மரியாளா இருந்தாலும் அவங்க வனத்துக்குரியவர் அல்ல, மதிப்புக்குரியவர். எவ்வளவு புனிதர்களா இருந்தாலும் நம்ம அவங்களை மதிக்கிறோம், ஆனா அவங்க காலை தொடுறது, காலை முத்தமிடுறது, 1000 பேர் முத்தமிட்டு நாரி போயிருக்கோம். அந்த புனிதன், அந்த மிகாவேல், அந்த கேப்ரியல், யார் காலையும் போய் விடுறதோ அல்லது கும்பிடுறதோ ஆண்டவர் வெறுக்கிற ஒரு கால். சாது சுந்தர் சிங் ஒரு முறை திருவனந்தபுரத்துக்கு வந்தபோது மரித்து போன ஒரு குழந்தைய ஒரு பிராமண குடும்பம் கூட்டிக் கொண்டு வந்தது. சின்ன பையன் மனதுருகி ஜோமன்னார், உயிரோடு எழுந்துட்டான். அந்த பிராமண தம்பதிகள் என்ன செய்தார் தெரியுமா? சாது சுந்தர் சிங் காலை எடுத்து கண்டுபிடிச்சாங்க, நீங்க தான் ஐயா தெய்வம், நீங்க தான் கண்கண்ட தெய்வம், என் பிள்ளையை உயிர்ப்பித்து கொடுத்தீங்களே. காலை விழுந்து அவரு காலை உதறி பார்க்கிறாரு, இவங்க விடுறே காணும். ரொம்ப வெசனமாயிட்டு அறைக்குள்ள போனார், கண்ணீரோடு அழுது, ஆண்டவரே இந்த குணமளிக்கிற வல்லமை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும், அற்புதங்களை எடுத்துக்கிற வல்லமை எடுத்துக்கொள்ளும், உமக்கு போகிற கனம் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு வேதனையான காரியம், அநேக பாடல்கள் இசைக்கும் அவங்களுடைய பெரிய கட் அவுட்டுகள் எல்லாம் பெருசா வச்சு, நேபுகாத் நேச்சார் வச்ச சிலையோட பெரிய சிலையா இவங்களுடைய சிலையை வச்சு அதை ஒரு கார்ல லாரியில அந்த கட்டட்டோ எங்கெங்கெல்லாம் கொண்டு போகணுமோ எடுத்து கொண்டு போய் தங்களையே பெரியவர்களாய் காட்டிக் கொண்டு இருக்கிற ஒரு பரிதாபமான அவல நிலைமை. ஒரு நாளும் மக்களுடைய பாராட்டையோ மகிமையோ தேவனுடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. யோவான் ஸ்நானன் சொன்னார், நான் சிறுகும், சிறுகி 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 இனி நான் அல்ல, அவர் பெருகி 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 எல்லா மகிமை பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரராக. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசியோ புரஜாதியோ கர்த்தரண்டை நடத்தணுமே தவிர தன்னண்டை நடத்தக்கூடாது. ஆராதனைக்கு பாத்திர அவர் ஒருவர் தான். சரி சரி, 9ஆம் வசனம், நீ இப்படி செய்யாதபடி பார், உன்னோடும் உன்னுடைய சகோதரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் நானும் ஒரு ஊழியக்காரன். அந்த தேவதூதன் சொல்றான், நான் வணக்கத்துக்குரியவன் அல்ல, நான் ஒரு ஊழியக்காரன், உனக்கு வேலை செய்யும்படி வந்த ஒரு பணிவுடை ஆவிதான் நான். எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்காக தேவன் அனுப்புகிற பணிவுடை ஆவிகள் தான் இந்த தேவதூதர்கள். தேவதூதனுடைய காலில் விழுகிறது என்ன? உங்க வீட்டில் உள்ள வேலைக்காரியுடைய காலில் விழுகிறதுக்கு சமானம். பாத்திரம் தைக்க வந்திருக்கிற ஒரு வேலைக்காரி காலில் நீங்க எப்படி தொப்புன்னு விழுவீங்களோ தெரியாது எனக்கு. அது ஒண்ணுதான், அந்த தேவதூதர் காலில் விழுறது ஒண்ணுதான். தேவதூதருடைய வணக்கத்து அவர் சொல்றான், நான் உன்னை மாதிரி ஊழியக்காரன், சொல்ல போனா உனக்கு நான் ஊழியக்காரன், உன்னை போல ஒரு ஊழியக்காரன். அடுத்து சொல்றான், உனக்கே நான் ஊழியக்காரன், உனக்கே நான் வேலைக்காரன், பணிவுடையா, இன்னையா போய் விழுந்த சொல்றது. 10ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வார்த்தைகளை முத்திரை போட வேண்டாம். தானியேல் புத்தகம் முத்திரிக்கப்பட்டிருந்தது. தானியேலே, நீ போய் இளைப்பாரி கொண்டிரு, கடைசி காலம் வரும்போது நீ உயிரோடு எழும்புவாய், இந்த வார்த்தைகளை முத்திரை போடு. கடைசி காலத்துல ஜனங்கள் அங்கும் இங்கும் தேடி ஆராய்வார்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசி. தானியேல் முத்திரை போடப்பட்ட ஒரு புத்தகம், கடைசி காலம் வரையிலும் அது முத்திரை போடப்பட்டு இருந்தது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இதை முத்திரை போட வேண்டும், எல்லாரும் அதை வாசித்து ஆராயட்டும், எல்லாரும் கர்த்தருடைய மகிமையான வருகைக்காக ஆயத்தமாகட்டும், இதை முத்திரை போட வேண்டாம். கடைசியாக 12ஆம் வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
சாரி, 11ஆம் வசனம் விட்டுட்டேன். 11ஆம் வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். 4 வகை கூட்டம். ஆனா 2 குரூப். முதல் சொல்லுகிறார் அநியாயம் செய்கிறவன், அடுத்து சொல்றார் அசுத்தமாய் இருக்கிறவன், அடுத்து சொல்றார் நீதி உள்ளவன், அடுத்து சொல்றார் பரிசுத்தம் உள்ளவன். ஒரு கூட்டத்துல அசுத்தம் உள்ளவர்கள் அநியாயம் செய்கிறவர்கள், அடுத்த கூட்டத்துல பரிசுத்தம் உள்ளவர்கள் நீதி செய்கிறவர்கள். வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் அசுத்தமா இருக்கிறானா, அசுத்தமா இருந்து தொலையட்டும், அசுத்தமா இருப்பா, இன்னும் அருவருப்பான வாழ்க்கைக்கு போ, இன்னும் விபச்சாரத்தை, அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கு. என்னடா இது? எவாஞ்சலிஸ்டுடைய டியூட்டி என்ன? அசுத்தமா இருக்காத, மனம் திரும்பு, கர்த்தர் சீக்கிரமா வர்றார். அதான நம்ம டியூட்டி. இங்க சொல்றாரு அசுத்தமா இருக்குமே, அசுத்தமா இருக்கட்டும், நீ அவன்கிட்ட ஒன்னும் பேசாத, விட்டுரு, மனம் போல செய்யட்டும், விட்டுரு. ஒரு காலத்துல சொன்னாரு, துன்மார்க்கனை நீ எச்சரிக்கலன்னா அவன் ரத்தப்படிய ஓட்ட கேட்பேன். இப்ப அந்த காலெல்லாம் மாறிட்டு. கர்த்தருடைய ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை. மனுஷனுக்கு போராடுவதற்கு ஒரு காலம் உண்டல்லவோ என்று யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்னுடைய ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை. ஆண்டவர் கிருபையின் காலத்துல போராடுகிறார். நான் ஒரு டைம் வந்த உடனே இவ்வளோ போராடி பார்த்தேன். ரட்சிப்புக்குள்ள வந்துருவானான தருணம் கொடுத்து பார்த்தேன். மனம் திரும்புவதற்கு எவ்வளவோ நீளமாய் கயிறை விட்டுக்கொண்டே இருந்தேன். அவன் மனம் திரும்பல. போதும், அவனுக்கு கொடுத்த கிருபையின் தருணம் போதும், இனி என்னுடைய ஆவி இவனோடு போராடி கொண்டிருப்பது. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். பாருங்க, நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார், ஒருத்தன் கூட ரட்சிக்கப்பட்ட. ஆண்டவர் கீழ்ப்படி. இப்போ அழியாது, இப்போ முடிவு வராது, என்ன காலம் இருக்கு. நோவா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, கிறிஸ்தவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, உலகம் அழியுது. இயேசுவானார் எங்க வரப்போற, நான் விபச்சாரம் செய்வேன், வேசித்தனம் பண்ணுவேன், இயேசு வரமாட்டார். ஆனா ஒரு தருணம் வந்தது. ஆண்டவர் நோவாவா அவனுடைய பேழைக்குள்ள அனுப்பி, அவனே அவனுடைய குடும்பத்தாரையும், நீ பேழைக்குள்ள பிரவேசிப்பா, அங்க ரட்சிப்பின் பேழை இருக்கிறது, இயேசுங்கிற பேழை இருக்கிறது, நீ பிரவேசி சொல்லிட்டு அவன் பிரவேசித்த உடனே மழையை ஊத்தி இருக்க வேண்டியதானே. ஆண்டவர் ஊத்தல, அவன் பேழைக்குள்ள போயிட்டான். 120 வருஷம் பேழைக்குள்ள போயிட்டோம். அவன் பேழையில போனோடனே ஆண்டவர் கதவை மூடினார், மழை பெய்யல. 7 நாள் கழித்து தான் மழை பெய்யுது. அந்த 7 நாளும் ஆண்டவருடைய துடிப்பு. இந்த நேரத்திலேயாவது ஒருத்தன் மனம் திரும்பிட மாட்டான். பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வருகை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்க. அந்த வார்த்தையை வாசித்த போது, ஆனா 7 நாள் கழிந்தது. இந்த 7 நாளும் விட்டுட்டார். அநியாயம் செய்யணும் செய்துக்க, அசுத்தமா இருக்குன்னா செய்துக்க. ஆனா பரிசுத்தமா இருந்து இந்த நேரத்திலே ஆகுது, அந்த கதவை நான் திருப்பி திறந்து ஒண்ணு உள்ள விடுவேனே. கதவை பூட்டிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா மனம் திரும்ப பிரியமில்லை. அசுத்தமா இருக்கிறவன் என்ன அசுத்தமா இருக்கட்டும். ஊழியக்கார பார்த்து சொல்வார், சிலருக்கு ஜோம் பண்ண போனா ஜோம் பண்ணாத, எவ்வளோ தருணம் கொடுத்த என்ன புறக்கணித்தான், இப்போ நான் அவனை புறக்கணிக்கிறேன். மோடி பக்தன் சிகாகோ நகர்ல சுவிசேஷ ஊழியம் செய்ய வந்தார். ஏன் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும், ஏன் வருகைக்கு ஆயத்தமாகணும்? நித்தியம் என்பது 2 சுவாசத்துக்கு இடையில இருக்கு.
மனம் திரும்புன்னு கண்ணீரோட பிரசங்கம் பண்ணார். 10 பாயிண்ட வைத்து, இந்த காரணத்தால மனம் திரும்பும், இந்த காரணத்தால மனம். எல்லாரும் கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிறாங்க. ஒரு பெரிய செல்வந்தன் கடையில் வந்தா, ஐயா உங்க பிரசங்கம் என் உள்ளத்தை உருக்கிறது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன நினைக்கிறேன்? ஏன்னா என் பிசினஸ் நிறைய செட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கிறது. என் பிசினஸ் பார்ட்னரா ஒருத்தன், ஒரு கடவுளே நம்பாத ஒரு நாத்தியா இருக்கான். எல்லாத்தையும் செட்ரேட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நிச்சயமா நான் வந்துடுவேன். மோடி பக்தன் சொன்னார், முதல்ல நீ ஆண்டவர்கிட்ட வந்துரு, அவரு செட்ரேட் பண்றதுக்கு அவரு உதவி செய்வார். அதை நினைச்சு நீ காலதாமதம் பண்ணாது. அவ்வளோ சொல்லி பார்த்தார். கொஞ்சம் தரணும் கூடன்னு சொல்லிட்டு போயிட்டான். 1 வருஷம் கழிச்சு மீண்டும் வந்தார். வந்த உடனே இந்த பட்டணத்துல முதல் செய்தி, போன வருஷம் உங்ககிட்ட வந்து போனார் இல்லையா, அவர் மரண தருவாயில இருக்கிறார், உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். இவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் சொன்னார், நீ போக வேண்டாம், நீ போகாத. அவனுக்கு எவ்வளவோ தருணம் கொடுத்தேன், மறுபடி பண்ண உன்னை உணர்த்துனேன். இப்ப அவன் என்ன நோக்கி கூப்பிட்டாலும் நான் மனம் இறங்க போறதில்லை, நீ ஜெபிச்சாலும் அவனை நான் குணமாக்க போறதில்லை. எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். என்னுடைய ஆவி அவனோட இனிமே போராடாது என்றாலும் இவர் அவனுடைய வீட்டுக்கு போனார். அவன் மறிக்க போறான். உன்னுடைய உயிர் பிரிய போகிற நேரம். மூடி பக்தனுடைய கையை பிடித்தான், அழுதான். கோடை காலம் சென்றது, அறுப்பு காலமும் முடிந்தது. நானோ ரட்சிக்கப்படல. கண்களை மூடினான். நீங்க ஆண்டவரை நோக்கி இரக்கத்தை கேட்கலாம், ஆனா அவரை இறக்க செய்யணும்னு வற்புறுத்த முடியாது, அவரை கட்டாயப்படுத்த முடியாது. கிருபையின் தருணங்களை பயன்படுத்தாமல் போகும்போது கூப்பிட்டாலும் ஆண்டவர் பதில் கொடுக்க போறதில்லை. என்னுடைய 35 வருஷ ஊழியத்துல பார்த்திருக்கு. சிலட்டு சொல்லுவார், நீ போத அவங்களுக்காக ஜெபம் பண்ணாத, டைம் முடிஞ்சது. எனக்கு அவன் உள்ளத்தை அடைச்சான், இன்றைக்கு அவன் எவ்வளவு கூப்பிட்டாலும் நான் உதவி செய்ய போறதில்லை, அவனுக்காக நீ ஜெபம் பண்ணாத. ஆண்டவரால கைவிடப்படுவது எத்தனை பரிதாபமானது. ஆண்டவர் மிகுந்த துயரத்தோடு இந்த வார்த்தை சொல்லுகிறார். அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், பரவாயில்ல, நீ ஆவி எவ்வளவு நாள் அவனோட போறான். அநியாயம் செய்யறானா, இன்னும் அநியாயம் செய்து போட்டு பரவாயில்ல, உனக்கு பரலோகத்துல பங்கு இல்லை. ஆனா தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யப்பட்டு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி நான் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. எழுந்த நிற்போம். கைகளை உயர்த்தி நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக.